சொல்லுது, பகலிலே தேவனுடைய பிள்ளைகளுக்கு மேக ஸ்தம்பம் போகும். ஏன்னா ரொம்ப இந்த இப்போ நேற்றுக்கு 2 நாளாக கொஞ்சம் மழை அப்படி இப்படி இருந்ததுனால கொஞ்சம் நமக்கு கிளைமேட் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. அதுக்கு முன்னால் எப்படி இருந்துருச்சு வெயில். ஆமாம், காலையில் 8 மணிக்கெல்லாம் வேலையை முடிச்சுட்டு காலையில் 5 மணிக்கு எழும்பி வெளியே ஏதாவது வேலை இருந்தால் 8 மணிக்கு முன்னாடி முடிச்சுட்டு வீட்டுக்கு வரணும். ஈவினிங் 5 மணிக்கு மேலே தான் வெளியே போகணும். அந்த மாதிரி வெயில் இருந்தது. இஸ்ரவேலர்களுக்கு அந்த வெயிலின் உஷ்ணம் தாக்கம் தெரியாத அளவுக்கு ஆண்டவர் மேகஸ்தம்பத்தினால் அவர்கள் வழி நடத்தினாராம். எப்படி இருந்திருக்கும் பாருங்க. ஆனால் நைட்டில் என்ன, பிள்ளைங்கள்லாம் இருக்கிறாங்க, பனி வந்துடும், காய்ச்சல் வந்துடும், இன்னும் இரவுல வெளிச்சம் இருக்காது அப்படின்னு சொல்லி அப்படியே ஆண்டவர் அக்கினி ஸ்தம்பமாக மாறுறார். ஆண்டவர் பகலில் மேகஸ்தம்பமாகும், இரவுல அக்கினி ஸ்தம்பம். இதுக்கு எகிப்தியருக்கு நேரே உல்டாவா நடக்குது. பிசாசுக்கு நேரே எப்படி நடக்குது? மாறி நடக்குது. ஏற்கனவே இரவு அந்தகாரம், இன்னும் இப்போ மேகஸ்தம்பமா அக்கினி ஸ்தம்பமா இஸ்ரவேலை வழி நடத்தின ஆண்டவர் அப்படியே திரும்பி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அக்கினி ஸ்தம்பமா காண்பிக்கிறாரு. அவர்களுக்கு மேகமும் அந்தகாரம், ஏற்கனவே இருட்டு, இவங்களை தொட முடியல, கண்களில் பார்வை இல்லை, ஒரே இருட்டு. எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. நம்ம ஆண்டவர் எப்படி வழி நடத்துகிறார் என்று கொஞ்சம் தியானிச்சு பாருங்க. நம்மளை கர்த்தர் பாதுகாக்க இறங்கிட்டாருன்னா பிசாசுக்கு கலக்கம் வந்து விடும். எத்தனை பேர் ஆமீன் சொல்லுவீர்கள்? இப்போ மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் முழுதும் பலத்த கீழ்காற்றினால், ஆண்டவர் எப்பவுமே பாருங்க கண்டினியூஸா நமக்காக அவர் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பார். நமக்காக அவர் காரியங்களை நடப்பித்து கொண்டே இருப்பார். நைட்டு முழுச இங்க ஒரு வேலை நடக்கு. என்னன்னா, சத்துருக்களுக்கு கண்ணு தெரியல, அவங்கள இஸ்ரவேலர்களை தொட முடியல, திக்கு முக்கு ஆடிட்டு நிற்கிறாங்க. அதே நேரத்தில் இன்னொரு காரியம் நடக்கிறது. முன்னாக நிற்கிற ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, இஸ்ரவேலர்களுக்கு வழியை திறக்கிறதற்கு அவர் ஆச்சரியமான நன்மைகளை செய்து கொண்டே இருக்கிறார். ஆமேன். இரவுல இரவு முழுவதும் பலத்த காற்று, நம்ம ஈஸியா பண்ணிடுவோம். அவர் மோசே கையை நீட்டினாரு, என்ன திறந்துட்டு செங்கடல் 2ஆ பிளந்துட்டு. அப்படி இல்லை, ஒரு பெரிய கடல் 2ஆ பிளக்கணும்னா எவ்வளவு காரியம் நடக்கணும். ஆண்டவர் என்ன பண்ணி இருக்கிறார்? இரவு முழுவதும் காற்றை, பலத்த காற்றை அடித்து, காற்றினால என்ன பண்றாருன்னா சமுத்திரத்தை 2ஆ பிரிக்கிறார். சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை என்ன பண்ண, அந்த காற்றினால சமுத்திரம் வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. இதெல்லாம் நமக்கு தெரியும். 22வது வசனம், இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையில் நடந்து போறது போல நடந்து போனாங்க. நமக்கு முன் செல்லுகிற ஆண்டவர் செங்கடலை 2ஆக பிளப்பார். இந்த மாதத்தில் புதிய வாசலை திறப்பார். வெட்டாந்தரையில் நடந்து போற மாதிரி நம்மளை கர்த்தர் நடந்து போக செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. இவர்கள் வெட்டாந்தரையில், அவர்கள் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலா நின்ற. 23வது வசனம் பாருங்க. அப்பொழுது எகிப்தியர் அவர்களை தொடர்ந்து பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் குதிரை வீரரோடும் அவர்கள் பிறகாலே சமுத்திரத்தின் நடுவிலே பிரவேசித்தார்கள். கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில், அதாவது காலையில், நைட்டில் இந்த காரியெல்லாம் நடக்குது. நைட்டில் இஸ்ரவேலர்கள் கடக்கிறாங்க. அது வரைக்கும் மேகத்தூண் பின்னால நிக்குது, இஸ்ரவேலை பாதுகாக்குது. இஸ்ரவேல் சேனையை தொட முடியாம பார்வோன் அங்கலாய்த்து திக்குமுக்காடிட்டு நிற்கிறான். அதே நேரத்தில் இஸ்ரவேலர்களுக்கு வழி திறந்து இவங்க உள்ள பிரவேசித்து போறாங்க. கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் காலையில கர்த்தர் அக்கினியும் மேகமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தியரின் ஜனத்தை, சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்தார். ஆமேன் சொல்லுங்க. என்ன சொல்லுதுன்னு, அவருடைய ரதங்களிலிருந்து உருளைகள் களலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோட நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலரை விட்டு ஓடி போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமா யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு, இது மனுஷன் பண்ற யுத்தம் அல்ல, கர்த்தர் பண்ணுகிற யுத்தம். ஆமீன் சொல்லுங்க. எனக்கு அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளை, நமக்கு முன் செல்லுகிற ஆண்டவர், அவர் நமக்கு முன்னால மட்டும் இல்லை, அவர் பின்னாலிருந்து நம்மை பாதுகாக்கவும் செய்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், நம்மை சுற்றிலும் கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கிறது, தேவ பிரசன்னம் இருக்கிறது. அல்லேலூயா. எந்த சமுத்திரம் இஸ்ரவேலர்களுக்கு வழி விட்டதோ அதே சமுத்திரத்தில்
இஸ்ரவேலர்கள் கொஞ்சம் முன்னால தான் சொன்னாங்க, எங்களுக்கு பிரேத குழிகள் அங்க இல்லையா என்று எங்களை இங்க கொண்டு வந்தீங்க அப்படின்னு முறுமுறுத்தாங்க. அவங்க கண்ணு பார்க்கிற அளவில் ஒட்டுமொத்த அந்த இராணுவமும் எகிப்தின் படைகளும் அதே இடத்துல சமாதியாகி போனார்கள். அவர்களுக்கு ஒரு பிரேத குழிய அதே சமுத்திரத்தில் கர்த்தர் வச்சிருந்தார். ஆமென். கர்த்தர் சில நேரத்தில் நம்மளை நிற்க வைக்கிறார். நீ நில்லு, இதுக்கு மேலே உனக்கு போக முடியாதது போல ஒரு சூழ்நிலை சில நேரத்தில் வரும். அப்போ நீங்கள் உடனே புரியணும், ஏதோ ஒரு ஆபத்து என்னை பின்தொடர்ந்து வருகிறது. அதிலிருந்து பாதுகாக்கத்தான், அந்த பாதுகாப்பின் விளைவில் ஆண்டுடைய நாமம் மகிமைப்படத்தான் என்னை இந்த சூழ்நிலையில் கர்த்தர் அனுமதிக்கிறார். நமக்கு முன்னால போறவர், நீ பின்னால எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தால் நீ பார்த்துக்கப்பான்னு சொல்லிட்டு நிற்கிறவர் அல்ல. முன் சென்ற ஆண்டவர் அப்படியே பின்னால வந்து நம்முடைய சத்துருக்களின் கைகளில் இருந்து நம்மை பாதுகாக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த மாதத்தில் புதிய வாசல்கள் உங்களுக்கு திறக்கும். இந்த மாதத்தில் அடைபட்டிருக்கிற வாசல்கள் திறக்கும். அதே நேரத்தில் உங்களை பின்தொடர்ந்து வருகிற சத்துருடைய கிரியைகள் எல்லாம் அழிவதற்காக கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். ஆமென் சொல்லுங்க. எழுந்து நிற்கலாமா? நாம் ஜெபித்து முடிக்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர். நமக்கு முன்பாய் செல்லுகிற தேவன். வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உங்கள் முன்னே போவார். இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராக இருக்கிறார். எல்லா 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே இந்த மாதத்தில் நீர் கொடுத்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். இந்த மாதத்தில் எங்களுக்கு முன்பாக நீர் செல்லுகிறபடியினால் தடைகள் விலகும் இயேசுவின் நாமத்தினாலே. புதிய எல்லார் ஜெபம் பண்ணுங்க, புதிய வாசல்கள் திறக்கும் இயேசுவின் நாமத்தினாலே. சில நேரங்களில் தாமதமாகி கொண்டிருக்கிற காரியங்களில் எங்களுக்கு நினைவு வரணும், ஆண்டவரே நீர் எங்களை பாதுகாக்கத்தான். எங்களுக்கு முன்னால செல்லுகிற நீர் எங்களுக்கு பின்னால் எங்களை பாதுகாக்கவும் செய்கிறீர். ஓ, எங்களுடைய பிரயாணத்தில் எந்த பிசாசுடைய கிரியைகளும் குறுக்கிட முடியாது. இயேசுவின் நாமத்தினாலே கரங்கள் உயர்த்தப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த வசனத்தின்படி இந்த மாதம் முழுவதிலும் உம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாக நீர் போகிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த சத்தியத்தை கேட்டு இந்த ஆலயத்தை விட்டு இவர்கள் புறப்படும் போது உம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாக தேவ பிரசன்னம் செல்லட்டும். உம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிற மேக ஸ்தம்பமாய், அக்கினி ஸ்தம்பமாய் ஒவ்வொரு நாளும் நீ நடத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். இது இந்த மாதத்திற்குரியதான வாக்குத்தத்தம் மாத்திரம் அல்ல ஆண்டவரே, எங்களுடைய லைஃப் டைம்ல நீங்க எங்க கூட மேக ஸ்தம்பமாய், அக்கினி ஸ்தம்பமாய் எங்களை பாதுகாக்கிறவராய் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஒரு நாளும் ஒரு போதும் எங்களுடைய பயணத்தில் தடையே வராத ஆண்டவரே. ஏன்னா எங்களுக்கு முன்பாக செல்லுகிறவர் சர்வ வல்லமை உள்ளவர், எங்களை பாதுகாக்கிறவர் சர்வ வல்லமை உள்ளவர். தகப்பனே, இந்த மகிமையான வாக்குத்தத்த ஆராதனை எங்களுக்கு தந்தீர் ஸ்தோத்திரம். நீர் சொன்ன வார்த்தையின்படி உடைய பிள்ளைகள் தங்களுடைய கடமைகளுக்காக போகும்போது, வேலைக்கு போகும்போது, பிஸ்னஸை நடத்தும் போது, தொழிலுக்கு போகும்போது உடைய பிள்ளைகளுக்கு முன்பாக நீர் செல்லுகிறதற்காய் ஸ்தோத்திரம். அதே போல இந்த மாதம் முழுவதிலும் உம்முடைய பிள்ளைகளுடைய பின்பாக நீர் பாதுகாத்து அரவணைத்து ஒவ்வொரு நாளும் நீ நடத்துகிற நல்ல தகப்பனாய் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். எல்லா மகிமையும் கனத்தை உமக்கு தருகிறோம். நிறைவான ஆசீர்வாதம் இந்த மே மாதத்தில் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், பாதுகாப்பு, சமாதானம் நம் ஒவ்வொருவரோடும் கூட கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் நிறைவான ஆசீர்வாதம் தங்கியிருப்பதாக. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Thank you.